வெல்கம் டு கண்டி சமையல். இப்போ முறுக்கு எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம முறுக்கு மாவை ஒரு பாத்திரத்தில் போடுறோம். போட்டு தேவையான அளவு உப்பு போடுறோம். உப்பு போட்டு நல்லா கலந்துக்கிறோம். நல்லா எல்லாமே கலந்துக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைகிறோம். ஊற்றி நல்லா கெட்டி இல்லாமல் கலந்து விட்டு பிசைஞ்சுக்கிறோம். ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து கெட்டி இல்லாமல் மாவை நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைகிறோம். இப்போ நம்ம 25 கிராம் எள்ளு எடுத்து நல்லா போட்டு பிசையணும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். பிசைஞ்சு நல்லா கெட்டி இல்லாமல். இப்போ நம்ம வெண்ணெய் 125 கிராம் எடுத்து போட்டு நல்லா கலந்துக்கணும். கலந்து நல்லா ஒட்டாமல் இருக்கிற மாதிரி பிசையணும். பிசைஞ்சு காஞ்ச எண்ணெய் ஒரு 2 கரண்டி ஊற்றணும். ஊற்றி நல்லா பிசையணும். பிசைஞ்சு நல்லா சூடு இருக்கும் பார்த்து மெதுவாக பிசைங்க. பிசைஞ்சு நல்லா ஒட்டாத அளவுக்கு கலந்து பிசைஞ்சுக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா முறுக்கு மாவு கையில் ஒட்டாத மாதிரி நல்லா பிசைஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒட்டாமல் இருந்தால் தான் முறுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். இப்போ நம்ம ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி முறுக்கு புழியணும். புழிஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். இல்லை நீங்கள் தட்டில் கூட எண்ணெயை தடவி புழிஞ்சிக்கலாம். புழிஞ்சு நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா ஒட்டாமல் இருக்கும். இப்போ எல்லாத்துலேயும் எண்ணெய் தொடச்சி முறுக்கை புழிஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம எல்லா கவர்லேயும் எண்ணெய் தொடச்சி முறுக்கை புழிகிறோம். புழிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம காஞ்ச எண்ணெயில் முறுக்கு எடுத்து போட போகிறோம். போட்டு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டுக்கணும். போட்டு நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி விட்டு இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் போட்டு முறுக்கு நல்லா சவக்கிற மாதிரி வேக விடணும். ரொம்ப சவக்கக்கூடாது. பொன்னிறமாக வரையும் நம்ம வேக விட்டு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடணும். திருப்பி போட்டு நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கணும். பாருங்கள், இப்போ நல்லா முறுக்கு வெந்துருச்சு. நம்ம அதை கரண்டியில் எண்ணெயை வடிய வச்சு எடுக்கிறோம். எடுத்து ஒரு பாத்திரத்தில் போடுறோம். நல்லா இந்த மாதிரி சவக்க வெந்திருக்கணும், இல்லைன்னா பதன்னு இருக்கும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போடுறோம். முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.